கரி டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎலுக்கு இன்னும் 35 நாள் தான் இருக்கு. ஸோ இதுக்குள்ள எல்லா டீமோட பிளேயிங் 11 செப்பரேட்டா தனித்தனியா போட போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ஜுரி அப்டேட், அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் எப்போ தொடங்க போறாங்க, ஜெர்சி லான்ச் எப்போ, என்னென்ன டீமுக்கு ப்ரீ ஈவென்ட் இருக்கு, எப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ கம்ப்ளீட் வீடியோ நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பிளேலிஸ்டையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா வீடியோவுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நிறைய பேர் கேட்டிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பிகாஸ் இவங்க சவுத் ஆப்பிரிக்கா T20ல இவங்களுடைய பிரான்சைஸ் வந்துட்டு 2 தடவை சாம்பியன் ஆயிருக்காங்க. அண்ட் இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டோர்னமெண்ட் வந்துட்டு டாமினேட் பண்ணிருக்காங்க. சாரி, டோர்னமெண்ட்ல ஏகப்பட்ட மேட்சஸ் அப்படிங்கிறது டாமினேட் பண்ணிருக்காங்க. டெக்கான் சார்ஜர்ஸா இருக்கும்போது ஒரு டிராபி, ஸோ அதுக்கப்புறம் 2016 டாமினேட் பண்ணி ஒரு டிராபி, ஸோ அதுக்கப்புறம் 2018 செம்மையான டீமா இருந்தாங்க. சிஎஸ்கே கூட மட்டும் 4 தடவை தோத்துட்டாங்க. மற்றபடி எல்லா டீமையுமே வெளுத்து வாங்கினாங்க. எக்ஸ்ட்ரானரி பவுலிங் யூனிட்டா அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டீம்ல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. ராஷித் கான் இல்ல, ஸோ அது மட்டும் இல்லாம டேவிட் வார்னரை விட்டுட்டாங்க, கேன் வில்லியம்சனை விட்டுட்டாங்க. ஏகப்பட்ட மிக முக்கியமான பவுலர்ஸ் எல்லாம் வெளியில போய் இந்த ஒரு 3 வருஷத்துல ஏகப்பட்ட மாற்றம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல நடந்திருக்கு. சோ இந்த டீமுடைய பிளேயிங் 11, இந்த டீம்னால கோப்பை அடிக்க முடியுமா, கோப்பை வெல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த டீம்ல இவ்வளவு ஃபாரினர்ஸ் இருக்காங்களே, யாரு 4 பேர் ஆட முடியும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்ஹெச். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா கேப்டன்சி யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்தியன் கேப்டன், அதாவது புவனேஸ்வர் குமாரை கண்டினியூ பண்ண போறாங்களா, ஸோ அவரை கேப்டனா போட போறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் காவ்யா மாறன் அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஓனர்ஷிப் இதுலலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்ரமுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கேப்டன்சி, பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அவருடைய கேப்டன்சி ஒரு தினுசா இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா T20 ஸோ மார்க்ரம் அவங்களுடைய டீமுக்காக வந்துட்டு இவங்க சேர் பண்ண போயிருக்காங்க. இவங்க தான் ஓனர். பட் இருந்தாலும் எல்லா மேட்சுமே வந்துட்டு உட்காந்து பார்த்து ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்து 2வது தடவை சாம்பியன் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், மார்கரமுடைய கேப்டன்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு, எங்களால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமாருக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி. எய்டன் மார்கரம் வந்துட்டு கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே டீம்ல இன்னொரு ஜாம்பவான் பிளேயர் இருக்காரு. ஸோ இவரை கேப்டனா போடுறதா இல்ல அவரை கேப்டனா போடுறதாங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையே. யாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேட்ரிக் கமின்ஸ். என்ன ஒரு கிரிக்கெட்டர், சான்ஸே கிடையாது. அவருடைய பவுலிங், பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதை தாண்டி பெஸ்ட் கேப்டனுங்க, அதுல மாற்றமே கிடையாது. போன வருஷத்துடைய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்தியாவுக்கு எதிராக வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆசியன் வின் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. 2 இயர்ஸ்ல அவருடைய கேப்டன்சி பயங்கரமான இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாம அவருனால 60 பால் பிடிச்சி வெறும் 12 ரன் 13 ரன் கட்ட போட்டு ஆட தெரியும். அதுவே T20 வந்துட்டா வெறும் 15 பால் 16 பால்ல 50 அடிக்கவும் தெரியும். அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள், சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாரு. அண்ட் டவுன் ஆர்டர், அதாவது நீங்க 5வது 6வது எல்லாம் கிடையாது, 9வது விட்டா கூட வந்து ஆடுவாரு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவரோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா ஆடக்கூடிய ஆள் கூட. அதை தாண்டி பெஸ்ட் கேப்டன். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கக்கூடிய தலைவலியில முதல் தலைவலி அப்படின்னு பார்க்கும்போது பேட்ரிக் கமின்ஸ் கேப்டனா இல்ல மார்கரம் கேப்டனா? மார்கரம் பொறுத்த வரைக்கும் இதே பிரான்சைஸ், இதே எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துட்டு, அதாவது நான் சொல்றது, நான் மீன் பண்றது வந்து சவுத் ஆப்பிரிக்கா T20ல, ஸோ அங்க 2 டைம் வந்துட்டு அடிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா அவர் கேட்ட ஒரு விஷயம், எனக்கு தகுந்த மாதிரி டீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இந்த தடவை அவருக்கு ஒரு மறுபடியும் கேப்டன்சி கொடுப்பாங்களா, இல்ல பேட் கமின்ஸ் இவ்வளவு கோடி கூட எடுத்திருக்கோம், அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்களாங்கிறதான் மிகப்பெரிய தலைவலியே. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா போக போகுது. ஓகேவா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க டீமுடைய ஃபாரின் யூனிட் குப்பை மாதிரி இருக்காங்க. எல்லா பிளேயருமே பார்த்தோம் அப்படின்னா தரமான பிளேயர்ஸ். இவரை பார்த்துட்டு இவரை விட முடியாது, இவரை பார்த்துட்டு இவரை விட முடியாது, யாரதாண்டா உள்ள எடுத்துட்டு வரதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட கம்பாரிசன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்பர் 1. ஸோ அது மட்டும் இல்லாம பேட் கமின்ஸ் இருக்கிறாரு, அண்ட் மார்கரம் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன், கிளென் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹசரங்கா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ டிராவிஸ் ஹெட் எடுத்துட்டா பேட்டிங் நல்லா ஆடுறாரு, ஆனா பவுலிங் ரொம்ப ரொம்ப புவர் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவே அவருக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேட்டிங்கும் ஆடுவாரு, பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டா போடுவாரு. ஆனா அவர் காட்டா ஓப்பனிங்ல எல்லாம் ட்ரை பண்ண முடியாது. மிடில் ஆர்டர்ல ஆக்சுவலா உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல நல்ல பேட்டிங் இருக்கு. ஏன்னா ஹென்ரிச் கிளாசன் எல்லாம் கண்டிப்பா 11ல ஆடி ஆகணும் அப்படிங்கும் போது அவருக்கு பதிலாக வந்துட்டு கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு தியாகமெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பண்ணிடுவாங்க. அவரை வெளியில கவர் வச்சுட்டு கண்டிப்பா வந்துட்டு கிளாஸ் தான் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 6 பேருக்குள்ள மிகப்பெரிய சண்டை. ஸோ ஹசரங்காவை எடுத்தா அவருக்கு ஸ்பின் பவுலிங் நல்லா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர், ஹசரங்கா அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்பின்னர்ஸோட போலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்பின்னர் வேணா கிளென் பிலிப்ஸ் தான் எடுத்தாகணும். ஸோ அதையும் விட்டுட்டீங்கன்னா ஹென்ரிச் கிளாஸனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் மட்டும்தான் ஆடுவார். ஏகப்பட்ட தலைவலி, ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 6 பேர்ல 4 பேர் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஆனா 4 பேர் சொன்னேன் இல்லையா, இதை தாண்டி 7வதா இன்னொருத்தர் இருக்காரு. யாருன்னு கேட்குறீங்களா?
மார்க்கோ யான்சன் என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே பண்றாரு. டெட் பவுலிங் நல்லா போடுறாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு சேம் சன்ரைஸ் டீம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா கடைசி விக்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்தாரு. ஸோ அவரை வந்துட்டு உள்ள கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களோட இந்த டீம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ யாரு தான் உள்ள ஆட போறா, யார் அந்த 4 பேருங்கிறது தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் ஆடலாமன்னு பார்த்தா ஆல்ரெடி அபிஷேக் இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கும்போது டிராவிஸ் ஹெட்டை எடுத்தாங்க. ஸோ பேக்கப்புக்கு மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் டிராவிஸ் ஹெட்டை ஓப்பனிங் போடணுங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இந்த டீமை சூஸ் பண்ற மாதிரி இருந்தா டிராவிஸ் ஹெட்டை எடுக்க மாட்டேன். அபிஷேக் சர்மா, அது மட்டும் இல்லாம ராகுல் திரிபாதி, மயங்க் அகர்வால்னு சொல்லிட்டு 3 பேர் ஆன் டாப்ல இருக்காங்க. ஸோ மயங்க் அகர்வாலையும் அபிஷேக்கையும் வந்துட்டு ஓப்பனிங் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் சமத் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, மறந்துடக்கூடாது இதே டீம்ல. ஸோ ராகுல் திரிபாதி 1 டவுன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்ரிச் கிளாசன், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்ரம். ஸோ இந்த மாதிரி தான் நான் போவேன். ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிடிக்கும். ஸோ நிறைய பேர் டிராவிஸ் ஹெட்டை எடுத்தா அவங்களுக்கு பார்த்தோம்னா இன்னொரு ஃபாரினர் ஆப்ஷன் கொண்டு வரது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு சில மேட்ச் வெளியில கோர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஸோ ஃபாரினர்ஸை இந்த லெவன்ல ஃபிக்ஸ் பண்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையே, அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. ஓகேவா, சரி, ஓகே. ஃபைனலா இவங்களுடைய பிளேயிங் லெவன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நான் 2 ஸ்குவாடா வந்துட்டு பார்த்து வச்சிருக்கேன். டிராவிஸ் ஹெட் இருக்கிறது ஒண்ணு, இல்ல அவர் இல்லாம எப்படி ஓப்பனிங் மாத்தி அவங்க ஸ்குவாடை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஸோ அந்த வகையில ஸ்குவாட் நம்பர் 1ல பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அண்ட் மயங்க் அகர்வால் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஓப்பனிங் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு திரிபாதி அண்ட் அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் சமத் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இந்த பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில பேட் கமின்ஸ் இருக்காரு அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அசரங்கா. ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் கேட்டகரியில ஸோ நட்ராஜன் அண்ட் புவி. ஸோ இம்பாக்ட் பிளேயரா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெளியில நிறைய பேர் இருந்தாலும் ஸோ நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க காலங்காலமா நம்பிட்டு இருக்கக்கூடிய 3 வருஷமா இவன் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய உம்ரான் மாலிக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு வகை. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மயங்க் அகர்வாலையும் சமத் அவரையும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மயங்க் அகர்வால், ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொன்று அபிஷேக் சர்மா இவங்களை ஓப்பனிங் பண்ணிட்டு 1 டவுன்ல திரிபாதி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹென்ரிச் கிளாசன், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேட் கமின்ஸ், ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் அந்த லைனப்ல இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹசரங்காவை கீ பிளேயரா வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நட்ராஜன், புவி, உம்ரான் மாலிக் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இதுல நான் வந்துட்டு 3 ஃபாரினர் வச்சிருப்பேன். ஸோ இதுல ஒன்னு எக்ஸ்ட்ரா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா மார்க்கோ யான்சன், செம்மையான ஒரு பவுலருங்க, அதில் சான்ஸே கிடையாது. அவர் லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் அப்படிங்கிறது வந்துட்டு 2 இயர்ஸா வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேவைப்படும் போது ஹிட்டிங்கும் ஆடுவார். கிட்டத்தட்ட ஒரு 15 பால்ல 30 ரன் பக்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ டீம்ல வந்துட்டு எல்லா விக்கெட் போயிடுச்சு, ஒரு 8 விக்கெட் போகுது. அந்த டைம்ல மார்க்கோ யான்சன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா சுவாரா ஃபினிஷ் பண்ணி தந்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா மார்க்கோ யான்சனா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா ஸோ ஃபாரின் பிளேயரா இம்பாக்ட் பிளேயரா அப்படிங்கிற மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ ஆக மொத்தத்தில் 2 ஸ்குவாட் அப்படிங்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக உருவாகி இருக்கு. உண்மையாலுமே தரமான சைடு அவங்களுடைய ஆல்ரவுண்டிங் ஸ்குவாட். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபாரின் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பயங்கரமா இருக்கு. டிராவிஸ் ஹெட் ஒரு பேக்கப்பாகவும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க ஓப்பனிங் வேணாலும் இறக்கிக்கலாம். அண்ட் மயங்க் அகர்வால் இந்தியன் பேட்டர் இருக்காரு. அண்ட் திரிபாதி செம்மையான ஒரு ஃபார்ம்ல டொமஸ்டிக் கரியர்ல வந்துட்டு கலக்கிட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா, சமத் இவங்க 2 பேரையும் மறந்துடக்கூடாது, நல்லா பண்றாங்க அப்படிங்கறதுனால பேக்கப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹென்ரிச் கிளாசன் கிட்டத்தட்ட அஸ்வின் ஒரு வீடியோ போட்டிருப்பாருங்க, இந்த ஒரு 6 மாசத்துல T20 கிரிக்கெட்ல புதிய ஒரு மிருகம் உருவாயிருக்கு, ஒரு பீஸ்ட் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஹென்ரிச் கிளாசன் தான். சவுத் ஆப்பிரிக்கா T20 பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், பேய்த்தனமான ஃபார்முக்கு என்ன அடி அடிக்கிறாரு மனுஷன், காட்டா மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹென்ரிச் கிளாசன் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி ஸ்குவாட்ல இருப்பாரு. இதை தாண்டி பேட் கமின்ஸ் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், அசரங்காவை எடுத்து அவரும் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடுவாரு. அண்ட் நட்ராஜன், புவி, உம்ரான் மாலிக். ஓகே, இந்த ஸ்குவாடு நல்ல ஸ்குவாடு தான். ஸோ கண்டிப்பா 70% இல்லைன்னா 75% கிட்டத்தட்ட டிராஃபி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல மிகப்பெரிய மைனஸே என்ன அப்படின்னா பவுலிங் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல, நட்ராஜன், புவி, உம்ரான் மாலிக் இவங்க 3 பேருமே இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறது இல்லை, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஸோ நீங்க ப்ளூ ஜெர்சியில பார்த்திருக்க முடியாது. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இவங்களுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும். ஸோ புவி என்னமோ 8 விக்கெட் எடுத்தாரு தான், பட் இருந்தாலும் வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அதே மாதிரி நடராஜன் பெருசா 2 வருஷமாவே கிரிக்கெட் இல்லைங்க. ஸோ அதே மாதிரி உம்ரான் மாலிக்கும் பெருசா கிரிக்கெட் இல்லை. ஸோ போன வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கழட்டி விட்டாங்க. இந்தியன் டீம் நமக்கு இந்த ஃபாஸ்ட்ல செட் ஆகாதுங்கிற மாதிரி. ஸோ இந்த 3 பேர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பேர் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த 3 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றத மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை தவிர பேட் கமின்ஸ் டீசெண்டா போட்டிருக்காரு. மார்க்கோ யான்சர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு பியூரான டெட் பவுலரா இருக்காரு. அவர் கம்பல்சரி ஸ்குவாட்ல ஆட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நல்ல ஸ்குவாட் தான், செம்மையான ஸ்குவாட். பட் இருந்தாலும் பவுலர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு SRS ஃபேனா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.